ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 215 காண்போமா? மன்னர் யயாதியின் வம்சம். ஸ்ரீ சுகர் கூறினார், பரீட்சித்து மன்னனே, யயாதியின் 4வது மகனான அனுவிற்கு சபானரன், சச்சு, பரேஷ்ணு என 3 மகன்கள் இருந்தனர். சபானரனின் மகன் காலநரர், அவருடைய மகன் சிருஞ்சயர், அவருடைய மகன் ஜனமேஜயன், ஜனமேஜயனின் மகன் மகாசாலர், அவருடைய மகன் மகாமனா, அவருடைய மகன்கள் உசீனரர், திதிச்சு, உசனரின் மகன்கள் சிபி, வரன், கிருமி, தட்சன். இப்படியே இந்த வம்சமானது திவிரதன் வரை விருத்தி அடைந்தது. திவிரதன் மகன் தர்மரதன், அவருடைய மகன் ரோமபாதர். இவர் மிகவும் புகழ்பெற்றவராவர். இவருக்கு வாரிசுகள் இல்லை. ஆகவே தனது நண்பரான தசரத மகாராஜாவின் மகளான சாந்தாவை தன்னுடைய மகளாக ஸ்வீகாரம் பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் அவள் ரிஷ்யசிங்கரை மணந்து கொண்டாள். இவரே தசரத மகாராஜாவிற்கு புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்து தந்தவர். இவருடைய கருணையினால் ரோமபாதருக்கும் சதுரங்கன் என்ற மகன் பிறந்தான். இவருடைய மகன் பிருதுலாட்சன் என ஒன்றன் பின் ஒன்றாக நாட்டை ஆண்டு வந்தனர். இந்த வம்சத்தில் வந்தவரே ஜெயத்ரதன். இவருடைய மகன் விஜயன், விஜயனின் மகன் திருதி, இவருடைய மகன் திருதௌரதன், அவருடைய மகன் சத்கர்மா, சத்கர்மாவின் மகன் அதிரதன். அதிரதன் கங்கை கரையில் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு பெட்டகத்தில் வைத்து மூடப்பட்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்தார். இந்த குழந்தையானது குந்தியால் திருமணத்திற்கு முன்பே சூரிய பகவானின் கடாட்சத்தால் பெறப்பட்ட குழந்தையாகும். தனக்கு திருமணமாகாத காரணத்தினால் குழந்தையை நதியில் விட்டுவிட்டாள் குந்தி. தனக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் அதிரதன் அந்த குழந்தையை எடுத்து கர்ணன் என்ற பெயர் சூட்டி வளர்த்தார். கர்ணனுடைய ஒரே மகன் விருஷசேனன். யயாதியின் 3வது மகனுக்கும் வாரிசுகள் இருந்தன. அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆட்சி புரிந்து வந்தனர். யயாதியின் 2வது மகன் துர்வசு. இவருடைய வம்சத்தில் வந்த மருதருக்கு வாரிசுகள் இல்லை. ஆகவே அவர் பூர்வ வம்சத்தைச் சேர்ந்த துஷ்யந்த மகாராஜனை ஸ்வீகாரம் செய்து கொண்டார். மருதரை தனது தந்தையாக ஏற்றுக்கொண்ட பிறகும் ராஜ்யத்தை ஏற்று அரியாசனத்தில் அமர விருப்பம் கொண்டு அவர் தனது பூர்வீக வம்சத்திற்கே திரும்பிச் சென்றார், அதாவது பூர்வம்சம். பரீட்சித்து மன்னனே, நான் இப்பொழுது உனக்கு யயாதியின் மூத்த மகனான யதுவின் வம்சத்தை பற்றி விளக்கி கூறப்போகிறேன். இந்த வர்ணனைகள் மிகவும் புண்ணியம் வாய்ந்தவையாகும். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அழிக்க வல்லது. இந்த வர்ணனையை கேட்பதாலேயே ஒருவன் பாவ விளைவுகளிலிருந்து விடுவிக்கப்படுவான். அனைத்து உயிரினங்களிலும் பரமாத்மாவாக இருப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது சுயரூபத்தில் யது வம்சத்தில் அவதரித்தார். யயாதி தன்னுடைய மகன் பூருவிடமிருந்து இளமையை பெற்று மீண்டும் திரும்பி கொடுத்தவர். இவருடைய மனைவி தேவயானிக்கு 2 மகன்கள். அதில் மூத்தவன் யது. யதுவிற்கு சஹஸ்ரஜித், குரோஷ்டா, நலன், ரிபு என்று 4 மகன்கள் பிறந்தனர். சஹஸ்ரஜித்தின் மகன் சதஜித், அவருடைய மகன்கள் மகாகயர், ரேணுகயர், ஹைகயர். ஹைகயரின் மகன் தர்மன், தர்மரின் மகன் குந்தியின் தந்தையான நேத்ரர். குந்தியிலிருந்து சோகஞ்சி என்ற மகன் பிறந்தார். அவருடைய மகன் மகிஷ்மான், அவருடைய மகன் பத்ரசேனகர். பத்ரசேனகரின் மகன்கள் துர்மதர் மற்றும் தனகர். தனகருடைய மகன்கள் கிருதவீரியன், கிருதாக்னி, கிருதவர்மா, கிருதௌஜன். கிருதவீரியனின் மகன் அர்ஜுனன். இவரே கார்த்த வீரியார்ஜுனன் என்று அறியப்பட்டார். 7 தீவுகளை கொண்ட முழு உலகத்திற்கும் சக்கரவர்த்தியானார். அவர் பகவான் தத்தாத்ரேயரிடமிருந்து அஷ்ட சித்தி எனப்படும் யோக சித்திகளை பெற்றார். யாகம், தானம், தவம், யோக சக்தி, கல்வி, பலம் அல்லது கருணை ஆகியவற்றில் மற்ற அரசர்களை காட்டிலும் கார்த்த வீரியார்ஜுனன் தலை சிறந்து விளங்கினார். கார்த்த வீரியார்ஜுனன் 85,000 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சிறந்த பலத்துடனும் ஞாபக சக்தியுடனும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அனுபவித்தார். கார்த்த வீரியார்ஜுனனின் மகன்களில் 5 பேர் மட்டும் பரசுராமருடைய போருக்கு பிறகு எஞ்சியிருந்தனர். அவர்கள் ஜெயத்வஜன், சூரசேனர், ரிஷபர், மது, ஊர்ஜிதர். ஜெயத்வஜனுக்கு தாளஜங்கர் என்ற ஒரு மகன் இருந்தார். அவருக்கு 100 மகன்கள் பிறந்தனர். இவர்களுடைய வம்சம் தாளஜங்க வம்சம் என்று அழைக்கப்பட்டது. இந்த வம்சத்தில் உள்ள சத்திரியர்கள் அனைவரும் சகர மன்னரால் அழிக்கப்பட்டனர். சகர மன்னர் தன்னுடைய குருவான ஔர ரிஷியிடமிருந்து சக்திகளை பெற்று இவர்களை அழித்தார். தாளஜங்கரின் மூத்த மகன் வீதிகோதரர், இவருடைய மகன் மது. இவருக்கு 100 மகன்கள் இருந்தனர். இவர்களில் மூத்த மகனான விருஷ்ணி புகழ் பெற்றவராக இருந்தார். யாதவ, மாதவ, விருஷ்ணி முதலிய வம்சங்கள் யாதவ, மாதவ மற்றும் விருஷ்ணி ஆகியோராலேயே ஏற்பட்டது.
பரீட்சித்து மன்னனே, யதுவின் மகன் குரோஷ்டா, அவருடைய மகன் விருஜினவான், அவருடைய மகன் சுவாகிதர், சுவாகிதரின் மகன் விதட்கு, அவரது மகன் சித்திரரதன், சித்திரரதனின் மகன் ஷஷபிந்து. இவர் மிகச்சிறந்த யோகி ஆவார். இவர் 14 ஐஸ்வர்யங்களை பெற்றிருந்தார். 14 சிறந்த ஆபரணங்களுக்கு உரிமையாளராகவும் இருந்தார். எவராலும் வெல்ல முடியாத சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். மார்க்கண்டேய புராணத்தில் 14 வகையான ஆபரணங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. அவை: 1 யானை, குதிரை, ரதம், மனைவி, அம்புகள், செல்வ பொக்கிஷம், மாலை, விலை உயர்ந்த ஆடைகள், மரங்கள், ஈட்டி, சுருக்கு கயிறு, இரத்தினங்கள், குடை மற்றும் கட்டுப்பாட்டு விதிகள். உலகிற்கே சக்கரவர்த்தியாக இருப்பதற்கு ஒருவன் இந்த 14 செல்வங்களையும் பெற்று இருக்க வேண்டும். உலக புகழ்பெற்ற ஷஷபிந்துவிற்கு 10,000 மனைவிகள் இருந்தனர். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1,00,000 மகன்கள் இருந்தனர். இவ்வாறாக அவரது மகன்களின் எண்ணிக்கை 100 கோடி ஆகும். இத்தகைய மகன்களில் பிருதுஸ்வரர், பிருதுகீர்த்தி போன்ற 6 முக்கியமானவர்கள் ஆவர். பிருதுஸ்வரரின் மகன் தர்மா, அவருடைய மகன் உஷனா. உஷனா 100 அஸ்வமேத யாகங்களை செய்தவராவார். இவருடைய மகன் ருஷகர், அவருடைய புருஜித், ருக்மர், ருக்மேஷு, பிருது, ஜியாமகர் என்ற 5 மகன்கள் இருந்தனர். இவர்களை பற்றி இப்பொழுது கூறுகிறேன், கேட்பாயாக. ஜியாமயருக்கு மகன்கள் இல்லை. அதனால் அவர் தன் மனைவியான சைப்யாவிடம் பயம் கொண்டிருந்ததால் அவரால் மற்றொரு மனைவியை மணந்து கொள்ள இயலவில்லை. ஒரு சமயம் பகை அரசரின் வீட்டிலிருந்து விலைமாதாக இருந்த ஒரு பெண்ணை அழைத்து வந்தார். அதை கண்ட சைப்யா மிகவும் கோபமடைந்து, தங்களுடைய ரதத்தில் என்னுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த பெண் யார் என்று தன் கணவனிடம் கேட்டாள். அதற்கு ஜியாமகர், இந்த பெண் உன்னுடைய மருமகளாக இருப்பாள் என்று பதிலளித்தார். இந்த பரிகாச வார்த்தைகளை கேட்ட சைப்யா சிரித்து கொண்டே தன் கணவருக்கு பின்வருமாறு பதிலளித்தார்: நான் மலடியாக இருக்கிறேன், வேறு மனைவிகளும் தங்களுக்கு இல்லை. அப்படி இருக்க இந்த பெண் எவ்வாறு என் மருமகளாவாள்? இதற்கு விளக்கம் அளிப்பீராக என்று கூறினார். ஜியாமகர், எனது அருமை ராணியே, உண்மையில் உனக்கு ஒரு மகன் இருக்கிறான். இந்த பெண் உனக்கு மருமகளாக வருவாள் என்று பதிலளித்தார். நீண்ட காலத்திற்கு பின் ஜியாமகர் தேவர்களையும் பித்ருக்களையும் வழிபட்டு அவர்களை திருப்திப்படுத்தினார். அவர்களுடைய கருணையினாலும் பகவானுடைய அனுகிரகத்தினாலும் சைபியாவிற்கு விதர்பன் என்ற ஒரு மகன் பிறந்தான். அக்குழந்தை பிறப்பதற்கு முன்பே மருமகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த பெண்ணை விதர்பன் பெரியவனானதும் அவளையே திருமணம் செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து யது வம்சத்தினை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 216 காண்போமா? நன்றி, வணக்கம்.